ஹலோ guys, வெல்கம் டு உதயகுமார் டாக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ கான்ட்ரவர்சி ஆஃப் விஜய் தேவர்கொண்டா. நியூ கான்ட்ரவர்சி ஆஃப் விஜய் தேவர்கொண்டான்னு சொல்லிட்டீங்க. ஸோ அவர் என்ன கான்ட்ரவர்சியில் ஈடுபட்டிருந்தார், என்ன ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, வாட்ஸ் த நியூ கான்ட்ரவர்சி ஆஃப் விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எனக்கு கேட்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் வீடியோ. அண்ட் நியூ கான்ட்ரவர்சி ஆஃப் விஜய் தேவர்கொண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கான்ட்ரவர்சி எங்கே ஆரம்பிச்சதுன்னா தெலுங்கு ரெட்ரோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஐ மீன் ரெட்ரோ மூவியோட தெலுங்கு ப்ரொமோஷன்ஸ், இங்கே தான் இந்த கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ விஜய் தேவர்கொண்டா தெலுங்கு ரெட்ரோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருந்தார். ஸோ அவருடைய ஸ்பீச்சில் ஆரம்பித்த கான்ட்ரவர்சி தான் இது. ஸோ இப்போது அது என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ விஜய் தேவர்கொண்டா அவருடைய ஸ்பீச்சில் என்ன பேசியிருந்தார்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெட்ரோ மூவி பற்றி பேசலை, ரெட்ரோ மூவி டீம் பற்றி பேசலை, மூவி பற்றியே எதுவும் பேசலை. ஃபர்ஸ்ட் அவர் பேசின விஷயம் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், பாஹல்காம் அட்டாக், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருந்தார். அண்ட் பாகிஸ்தானிஸ் இந்தியாவை தாக்குறாங்க, அதனால் நம்ம இந்தியன் ஆர்மி நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்க ஃபேமிலி நிறைய பேர் சஃபர் ஆகியிருக்காங்க, இதை பற்றிலாம் நிறைய விஷயம் பேசினாங்க. எல்லாம் சூப்பராக ப்ராப்பராக போயிட்டுருந்துச்சு. அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், பாகிஸ்தானி கவர்மெண்ட் பண்ணுறது பாகிஸ்தானி பீப்புள், ஐ மீன் பாகிஸ்தானில் வாழ்கிற ஜனங்களாலேயே அதை ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரீயாக விட்டோன்னா பாகிஸ்தானி பீப்புளே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக மாறுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அண்ட் இந்தியன் ஆர்மி வந்து சில விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க, அவங்கள நம்ம சும்மா அவங்களுக்கு பதில் தாக்குறது அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, பாகிஸ்தான் பீப்புளே இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு எதிராக மாறுவாங்க, நீங்கள் அமைதியாக விடுங்க, நம்ம எதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி பழங்குடி மக்கள் மாதிரி ரியாக்ட் பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டார். ஐ மீன் அவர் ஸ்பீச்சில் சொல்லிட்டாரு. ஸோ இப்போது 500 வருஷங்களுக்கு முன்னாடி பழங்குடி மக்கள் அவங்க பண்ண மாதிரி நம்ம எதுக்கு இப்போ பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டார். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போது செம வைரலாகவும் போயிட்டுருக்கு, ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாகவும் போயிருக்கு. அண்ட் இந்த கான்ட்ரவர்சி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஆரம்பிக்குது. அண்ட் இதை வந்து மிஸ்டர் நேம்நாத் அசோக் குமார் நாயக், இவர் தான் அகெயின்ஸ்ட் விஜய் தேவர்கொண்டாக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு, அண்டர் எஸ்சி எஸ்டி ஆக்டில் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்டேட்டோடைய ட்ரைபல் கமிட்டி ஹெட்டு இவர் தான். ஸோ இவர் வந்து ட்ரைபல் கமிட்டியை வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸை வந்து எதிர்க்கிற மாதிரி பேசிட்டாரு, ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டாரு, அவங்கள பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கூட சிமிலாரிட்டி கம்பேர் பண்ணி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாகவும் விஜய் தேவர்கொண்டா அவருடைய எக்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார், நான் வந்து எந்த ஒரு இன்டென்ஷனோடையும் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் நான் இது மாதிரிலாம் எதுவும் பேசலை, அதுக்கு நான் ஏதாச்சும் ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஐம் சாரி அப்படின்னு இவரும் கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயின்ட்டுருக்கு. அண்ட் இது எப்படி முடியும், எப்படி கன்க்ளூட் ஆகும், இல்லை எண்ட் ஆகும், என்ன வேணால் சொல்லிக்கலாம். எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ எங்கேயோ ஸ்டார்ட் ஆகிருக்கு, அண்ட் எங்கே போய் முடியும்னு தெரியல. அண்ட் we are also waiting for the decision which courts going to decide அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தெரியுது, நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? விஜய் தேவர்கொண்டாக்கு சப்போர்ட்னா நம்ம கமெண்ட்ஸில் வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய் தேவர்கொண்டான்னு போடுங்க. ட்ரைபல் கம்யூனிட்டி சப்போர்ட்னா வி ஸ்டாண்ட் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு போடுங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுதோ அவங்கள வி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேஸோடைய உங்களோட வியூ பாயிண்ட் என்னன்னு நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் உதய்குமார் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் தேங்க்யூ கைஸ்.